Hey guys, welcome to GOKUL series. Today நான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு ஆந்திராவுக்கு நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஃபேமிலியோடு போயிருந்தோம். அங்கே கிரில்டு சிக்கன் செஞ்சோம். நாங்கள் எப்படி அங்கே கிரில்டு சிக்கன் செஞ்சோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்பா கிரில்டு சிக்கனுக்கு தேவையான நெருப்பு உண்டாக்குறதுக்காக பல்லு நோண்டிட்டு இருக்காரு. மாமா 2 பேரும் நெருப்பு பற்ற வச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் 2 முழு கோழி வாங்கணும். அந்த 2 முழு கோழியும் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டு சிக்கனையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நாங்கள் 2 கோழி எடுத்தோம். அதில் ஒரு கோழியோட வெயிட் 1.5 கிலோ, இன்னொரு கோழியோட வெயிட் 1.5 கிலோ, மொத்தம் 3 கிலோ. அதுக்கு தேவையான மசாலாலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு சின்ன பாத்திரத்தை என்னென்ன மசாலா தேவையோ அதெல்லாம் கொட்டிட்டு அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா நல்லா இறங்கணுன்றதுக்காக சிக்கனில் கோடு
எங்கெங்கே நம்மளுக்கு நல்லா டீப்பாக இறங்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து நம்ம கத்தியை வச்சு நல்லா கோடு போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை 2 சிக்கன் மேலேயே நல்லா தடவிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். ரெண்டு சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நெருப்பில் வந்து நாங்கள் ஒரு கம்பி மாதிரி எடுத்து அந்த 2 சிக்கனையும் அதுக்குள்ளே நுழைச்சி நாங்கள் மாட்டிட்டு வாட்டி எடுக்கணும். நம்ம மாட்டி வச்சுருக்க சிக்கன் மேலே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எண்ணெயை விட்டால் லைட்டாக தடவி விட்டிங்கன்னா போதும். நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடுத்திருக்கேன். கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு தெரியல. ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் அதை மாற்றிக்கிறேன். மறக்காமல் எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.